Hello friends, welcome to Meera Mind Voice. Day 79 in Big Boss House. இன்றைக்கி நல்லா இருந்ததுங்க எபிசோடு. ஆனால் 1 ஹவரில் காமிக்கும்போது நிறைய எடிட்டிங்கில் தூக்கிடுறாங்க. வேறஸ் 24 hours பார்த்தா இன்னும் நிறைய கண்டென்ட் இருந்தது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக 7:30 பிஃபோர் எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தீபக் ஃபேமிலியை உள்ளே விட்டாங்க. ஸ்டோர் ரூம் வழியாக வந்து நேராக அவங்க போய் தீபக்கை பார்த்து, தீபக்கோட ஒய்ஃபு அண்டு பையன், ஆக்சுவலி தேவர் ரியலி நைஸ் பீப்புள், ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி, பாசிட்டிவ் ஃபேமிலி, ரொம்ப நல்லா இது பண்ணினாங்க. தீபக் கண்ணு முழித்த உடனே ஒய்ஃபை பார்த்து, ஒய்ஃப் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார், ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, பின்னாடி படுத்து அவரை கட்டிக்கிட்டாங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, ராணவ் அவன் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான், டேய் ராணவ்னுட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா எழுத்தாப்பில் பையன் நிற்கிறான். ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. ஆனால் சொல்கிறாரு, என்னால் அந்த சர்ப்ரைஸை வெளிப்படுத்தக்கூட எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் அங்கேருந்து வந்து முத்துவை கட்டிக்கிட்டு, ஐ ரியலி லைக் யூ அண்ணா அப்படின்ட்டு போகிறான். நிறைய மாறிட்டேன் நானா அப்படின்ட்டு அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்து பயங்கரமாக ஹார்ட்ஃபெல்ட் டிஸ்கஷன்ஸு. கேப்டன்ஷிப் எல்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்ல ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் எதெல்லாம் வீட்டில் சொல்வேனோ, யூ ஆர் எமோஷ்னலி அன்அவைலபிள் டு மீன்னுட்டு, அதெல்லாம் தான் இங்கே இந்த வீட்டில் உன்னை நல்லா கொண்டு போயிட்டுருக்கு. ஆஸ் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக உன்னை மாற்றி உன்னை நல்லா விளையாட வச்சிட்ருக்கு. இப்போ நீ வீட்டுக்கு வந்தால் நாங்கள் தான் மாறணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் இங்கே இப்படி இருந்துட்டேன், திரும்ப அங்கே வந்து மாறணும், என்னை எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னுலாம் அழும்போது, இப்போ வீட்டுக்கு வந்தால் நாங்கள் தான் மாறணும். சின்ன ஹிண்ட்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சுட்டு 4 வாரத்துக்கு அப்புறம் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். ஸோ என்னுடைய அந்த குணம் மாறிடுத்து. அது தட் ஹெல்ப் மீ அ லாட்னு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பையன் சொன்னான், இந்த கடைசி 4 வாரமாக தான் உங்கள் கேம் நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் மோரார்லஸ் ரொம்ப தனியாக இருந்தார், அல்லது அருண், விஷால், சத்யா இவங்க கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். வேறஸ் இந்த வீடு ஆக்சுவலாக 2ஆக பிரிஞ்சதில் எல்லாருக்குமே ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது அந்த 1 வாரம் 2 வாரம். அதுக்கப்புறமா அவங்கவங்க கேமை பிடிச்சி நல்லா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேஞ்சஸை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக 24 ஹவர்ஸில் அவர் பையன் வந்து மோரார்லஸ் முத்து இஸ் த வின்னருங்கிற மாதிரி பேசின மாதிரி இருந்தது. ஆனால் 1 ஹவரில் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கார்டனில் இன்ஃபார்மலாக நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு எல்லாரையுமே சொல்கிறாங்க, ஜெஃப்ரி எல்லாம் உன்னை வந்து நீ என்ன பேசுகிறேங்கிறதுல உனக்கு அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது, இவ்வளோ நல்லா வளர்த்ததுக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் பெருமை அப்படின்லாம் ஜெஃப்ரி எல்லாம் சொல்லி எல்லாரையுமே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு, ஓகே பேசுகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது இந்த வீட்டில் ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா அதை பற்றி கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டில் அதை பற்றி எதுவுமே கேட்கல. தென் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது, தீபக் வந்து ஒய்ஃபுக்கு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணினார். அவரும் 14 வருஷமாக புரிஞ்சுக்காததை இந்த 12 வாரங்கள் எனக்கு உணர்த்தி இருக்குது அப்படின்ட்டு. அவங்களும் சொன்னாங்க, நான் வந்து இந்த 14 வருஷத்தில் ஒரு தடவை கூட இவரை பாராட்டினதே கிடையாது. ஆனால் இந்த 12 வாரமாக ஒவ்வொரு நாளும் எழுத்த வீட்டில், பக்கத்து வீட்டில், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டேயுமே செம்மையாக பண்ணுறாருல்ல, இஸ் கிரேட் அப்படின்னு தான் நான் பாராட்டிகிட்டு இருக்கேன். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் திங்காக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திரும்ப பிக் பாஸ் கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அதை இப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைவுபடுத்தி விட்டார். நினைவுபடுத்தினோடனே அவங்க கேட்டது ஸ்ட்ரெயிட்டாக அருண்கிட்ட. அதையும் ரொம்ப அழகாக வார்த்தைகளில் போட்டாங்க. ஆனால் தைக்கிற முள் தைச்சி தானே ஆகும். நல்ல ஷார்ப்பான ஊசி தான் ஆக்சுவலி.
நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டீங்க அவரை. அவர் வந்து கார்டன் ஏரியாவில் சொல்லிகிட்ருப்பார், இவர் இப்பயே என்னை வந்து நான் வந்து பெரிய ஹீரோ அருண், இவர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கிற என்னையே இப்படியெல்லாம் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் பீக்கில் இருந்த நாளில் இவரோட அசிஸ்டன்ஸு டிரைவர் எல்லோரும் என்ன வேலை வாங்கியிருப்பார், எப்படி பேசியிருப்பார் அப்படின்னுட்டு. அவங்க ஆனால் சொல்லும்போதே சொன்னாங்க, நான் பேசுகிறது பயாஸ்டாக தான் இருக்கும், பிகாஸ் ஐ ஹாவ் அ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் டு மை ஹஸ்பண்ட். என்னை தவிர என் ஹஸ்பண்டை வேறு யாரும் கிண்டல் கேலிலாம் நையாண்டிலாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. அருணை வந்து மேபி நீங்கள் இந்த வீட்டில் இருந்த எந்த ப்ரெஷர்னால் எப்படி பேசினீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. உடனே அவர் இல்லை நான் அவர்கிட்ட நேரவே சொல்லிட்டேன்னு. இது நேரம் சொல்லலை, இது அவருக்கு பின்னாடி பேசினது, இது அவரோட பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து தவறு அப்படின்னு இது பண்ணார். அதுக்கு வந்து அருண்கிட்ட வந்து இதுவே இல்லை. கேரக்டர் அசாசினேஷனுங்கிறதெல்லாம் அருண் யூஸ் பண்ணுற வார்த்தை. அவங்க அப்படி பண்ணுறாங்க. முத்துவை சொன்னார், நீ இப்படி பண்ணுற, நீ என்னை கேரக்டர் அசாசன் பண்ணுறங்கிற மாதிரிலாம். ஆனால் இவர் எதெல்லாம் இவர் தான் மற்றவங்க தன்னை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் இவங்க மற்றவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் உன்னை ஹர்ட் பண்ணலாம் விரும்பலை, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு சம்படி செட். அவங்க முத்து மஞ்சரியவும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு, ஆனால் அதை பற்றி எதுவும் 1 hourல காமிக்கல. ஸோ அவர் பையன் கேட்குறான், அடுத்தது அம்மாவை அனுப்பிடலாமா கண்டஸ்டண்ட்டான்னுட்டு. அதுக்குள்ளே விஷால், இன்னும் 2 வருஷம் போனால் நீயே உள்ளே வந்துடலாம், அந்தளவுக்கு நீயும் தான் ட்ரெயின்டாக இருக்கன்னுட்டு. அந்த இடத்துல அவங்க நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க, ஜாக்லின், ரயான் இவங்களோடலாம். மேபி இவங்க எல்லாரும் அவங்களுக்கு சேனலில் முன்னாடி தெரிஞ்சவங்கிறதுனால உரிமை எடுத்துகிட்டு பண்ணினாங்களா என்ன தெரியல. ஸோ அந்த ஃபேமிலி ரொம்ப அழகாக, ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட ஜாலியாக சிரிச்சிட்டு வந்துட்டு அவங்க வெளியில் போனாங்க. நெக்ஸ்ட்டு உடனே எல்லோரும் இதை பற்றி பேசிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும், அனலைசேஷன்லாம் நடக்கும். அருண் மட்டும் மூஞ்சி செத்து உட்கார்ந்துருந்தார். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டு கம் வாஸ் மஞ்சரிஸ். இதுக்கு என்ன பண்ணார் பிக் பாஸ்? யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபேமிலிஸ் வருதுன்னா ஃப்ரீஸ் சொல்லுவார், திஸ் இஸ் ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னுட்டு. ஆனால் இது என்ன பண்ணார், எல்லோரும் கார்டன் ஏரியாவில் கையை விரிச்சிட்டு நில்லுங்க, கண்ணை மூடிட்டு நிற்கணும். யார்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி இது வராங்களோ அதுக்கப்புறம் கண்ணை திறந்து எந்த ஃபேமிலி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ராணவ் சும்மா இல்லாமல் எனக்கு எறும்பு கடிக்குது, என்னை இது பண்ணுறதுன்னு ஏதோ நோண்டிகிட்டே இருக்கான் போல இருக்குது. எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஃப்ரீஸ் டாஸ்க்கு வந்தது ஏதாவது வந்ததுன்னா ராணவ் பக்கத்தில் மட்டும் யாரும் நின்றுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ராணவ் ஃபேமிலி வந்தால் தெரியும் ராணவ இவங்கெல்லாம் என்னென்ன டேமேஜ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு வந்து நல்லா செய்வாங்க. அதேமாதிரி தீபக் ஒய்ஃபு இதெல்லாமும் கேட்டிருக்கலாம், தீபக்கும் பண்ணது தப்பு, ஒரு சில விஷயங்கள் ஏன் பண்ணினேன், இல்லை அவர்கிட்ட பர்சனலாக கேட்டு அதை நமக்கு போடாமல் எடுத்துட்டாங்களா, அதுவும் புரியல. தென் மஞ்சரி ஃபேமிலி வந்தாங்க. ஒரு பாட்டு போட்டு மஞ்சரியினுடைய அம்மா, சிஸ்டர் கூட வந்தது, சிஸ்டர் ஹஸ்பண்டா இல்லை ஃப்ரெண்டான்னு தெரியல, பையன் எல்லோரும் வந்தாங்க. பையன் வாஸ் ஆஸ் யூஷுவல், குட்டி பையன், நல்லா பேசிகிட்டு இருந்தான் எல்லார்கிட்டேயும். கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ யாரடா உனக்கு பிடிக்குன்னு ஜாக்லினை இதை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தது. மஞ்சரி வந்து அவங்கக்கிட்டேயும் என்ன பண்ணாங்க, நீ கேட்கலாம் யார் மேலேயாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா. மஞ்சரியும் ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட தான் எப்படி விளையாடுறேன், எனக்கு எவ்வளோ ஓட்டு வருது எதுவும் கேட்கல. அவங்களும் வந்து நீ ஒரு சில சமயம் பேசுகிறது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அந்த மாதிரி ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் முரண்பாடு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொன்னாங்க அருண்கிட்ட, இங்கே கிச்சனில் சண்டை நடக்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரொவோக்கிங்னுட்டு, அந்த வார்த்தையை நீங்கள் தான் யூஸ் பண்ணிவிட்டு இவ மேலே போட்டுட்டீங்க, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னுட்டு. அதே மாதிரி பொம்மையை வந்து கழுத்தை திருகி போடுன்னு சொன்னதும் நல்லா இல்லைன்னு அவங்க சிஸ்டர் சொன்னாங்க.
அதுக்கு இவர் எழுந்து, உங்கள் அம்மா சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இது வந்து நாங்கள் ஜோவியலாக இதுவாக பேசினது, ஃபன்னாக பேசினது, பொம்மையை கழுத்தை திருகி போடுன்னு, அதெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இது வந்து சின்ன ஊசியாக, ஷார்ப்பான ஊசியாக இருந்தது, கொஞ்சம் வலுவான ஆணியாக மாறினது அருணுக்கு. அண்ட் அன்ஷிதாவை பார்த்து, கேமை தாண்டியும் நீங்கள் அந்த ஒரு கிரட்ஜை வச்சுட்டே இருக்கீங்க, பர்சனலாக இருக்கும்போதும் வெளியில் வரும்போதும் ஆல் டைம் அவள் மேலே ஒரு கடுப்போடையே இருக்கீங்க, அது நல்லா இல்லை. நீங்கள் எல்லாருமே கேம் விளையாடுறீங்க, கேமில் உங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்குது, ஸோ இது வந்து நல்லா இல்லை. அதாவது நீங்கள் எல்லாருமே பயாஸ்டாக நடந்துக்கிறீங்க அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி. எகைன் தீபக் ஒய்ஃப் சொன்ன மாதிரி, இவங்களுக்கு வந்து இவங்க பண்ணுறது, இவங்க வருத்தப்பட்டது, ஆப்வியஸ்லி ஃபேமிலிங்கும் போது அவங்களுக்கு வருத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ சௌந்தர்யாட்ட வந்து பொய் சொல்லுவான்னு சொன்னீங்க. அதாவது சௌந்தர்யா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்போ பாரு மஞ்சரி பொய் சொல்லுவா, மஞ்சரி பொய் சொல்லுவான்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க, அது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அவள் பொய் சொல்ல மாட்டா, அதுலேயும் அன்ஷி பொய்யே சொல்ல மாட்டா, ஜாக்கும் மஞ்சரியும் பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு விஷால்கிட்ட பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, நானா சொன்னேனா, அவங்களுக்கு சொன்னதே மறந்து போச்சு, அவங்க தான் யாரை பற்றி வேணாலும் எது வேணாலும் சொல்லிடுவாங்க, அப்புறம் அப்படியா நான் பண்ணினேன், நான் எனக்கு மறந்து போச்சு, எனக்கு தெரியாது. இதே கதை தான் தீபக் ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க, அவள் பாசிட்டிவ் நினச்சி ஏதாவது பண்ணுவோம், அது நெகட்டிவாக போயிடுச்சுன்னா அப்படியே நிற்கிற ஆட்டிடியூடெல்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னுட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க 3 பேர்கிட்ட தான் மெயினாக இது இருந்தது. அடுத்தாப்பில் அந்த வந்திருந்த இவர் சொன்னார், ஜென்ஸ், அவர் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போமே நம்ம இப்போதைக்கு, எல்லாரையும் சொன்னார், விஷாலை தான் பயங்கரமாக பங்கம் பண்ணார், நீங்கள் வந்து என்டர்டெய்னர்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் சொல்கிறத தவிர உங்கள்கிட்ட எந்த விதமான என்டர்டெய்னிங்குமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரில, நீங்கள் என்டர்டெய்னரே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஜெஃப்ரியை நல்லா பாடுற, இந்த மாதிரி எல்லாரையுமே அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. அடுத்தது அந்த ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து மஞ்சரியை பாட்டு பாட சொன்னாங்க, உங்கள் பையனுக்காக நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடினாங்க, அவன் பையனை தூங்க வைக்கிறதுக்காக பாடுற பாட்டு அதெல்லாம் பாடினாங்க. ஸோ ராணவ் குக்கிங் இன்றைக்கி. ஸோ ராணவ் போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக ஜாக்லின் குக் பண்ணிகிட்ருக்காங்க. எகெயின் பிக் பாஸ் கூப்பிட்டு, இந்த வாரம் 12 இல்லைங்க 13 கண்டஸ்டண்ட்டுங்க உள்ள, பிக் பாஸும் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே மாறிட்டார், வேறு வழி இல்லாமல் இவங்க கூட. ராணவை கூப்பிட்டு சமைக்க சொல்கிறாங்க. அவன் என்னென்னலாமும் பண்ணிகிட்ருக்கான். ப்ரெட்டெல்லாம் நெய்யில் பொரித்து அதை போய் குழம்புல போட்டு, இது ப்ரெட்டு சிக்கன் குழம்புன்னு என்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். எல்லோரும் பயத்தோடையே ஒரு பீதியோடையே பார்த்துட்டே இருக்காங்க. பிகாஸ் நேத்திக்கு பண்ணின சௌந்தர்யா பண்ணின சமையலினுடைய விளைவுலேருந்தே இன்னும் யாரும் வெளியில் வரலை. அடுத்தாப்பில் வந்தது வந்து விஷால் ஃபேமிலி. மைக்கில் வந்து அவங்க பாட்டி அவ்வான்னு சொல்கிறாங்க, அவங்க வாய்ஸ் செல்லமே அப்படின்னு கூப்பிடுற வாய்ஸ் வருது. உடனே அவர் ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகி அழுது எங்கள் அவ்வா அவ்வான்னு வீடு முழுக்க தேடுது அவங்கள. அருண் கொஞ்சம் திருப்தியானார். ஓகே, அடுத்தது வர்றது விஷால் ஃபேமிலி, நம்மளை யாரும் டேமேஜ் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு விஷாலோட அம்மாவும் பாட்டியும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அவரோட உட்காந்து. ஆஸ் யூஷுவல் முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா அதிகம் பேச மாட்டாங்கன்னுட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா அதிகம் பேசல, உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அப்பா வரலன்னு ரொம்ப கதறிட்டு இருந்தார், அருணெல்லாம் கட்டி கட்டி அழுதுட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க பாட்டி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டரும் அவங்க நல்லா ஜாலியாக ஜோவியலாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாட்டு போட்டு அங்கேருந்து அவள் அப்பா வந்துட்டாங்க. இது வந்து திஸ் இஸ் கிவிங் எ ஃபேமிலி பாண்டிங். அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து அவங்க அப்பா கிட்ட பேசலையாம். இப்போ இவ்வளோ நாள் கழித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா வந்தார்னோடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். செம்ம ஆளுங்க அவங்க அப்பா, ரொம்ப நல்லா பேசினார். எகெயின் அடுத்த பிபி கண்டஸ்டண்ட்டு ரெடி அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது சொன்னாங்க, இப்போ தான் புரியுது விஷாலோட ஃபன்னெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, அவங்க அப்பாக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அவங்க அப்பா ராணவ் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு ராணவ் பின்னாடியே நின்றுட்டு இருந்தார். இப்படி ஏதாவது பேசினா தான் இவங்க இதுக்கு போனால் ஏதாவது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்
அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். முத்து உடனே முட்டை பஃப்ஸு அப்படின்னாரு. தென் அவங்கக்கிட்டேயும் முரண்பாடு அப்படின்னு கேள்வி கேட்க சொன்ன உடனே அருண்கிட்ட கேட்டாங்க எகெயின் இவரும், ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே எதனால் அப்படின்னோடனே, அருண் 4 வருஷமாக சேனலில் ஒர்க் பண்ணதுனால தெரியும், ஸோ நாங்கள் அதனால் ஒரு மாதிரி சிக் ஆகிட்டோம் ஒருத்தரோட ஒருத்தர்னொன்னே. அப்போ சண்டை வந்தே இருக்கக்கூடாது, அது என் தப்பு தான் அப்படின்னு அருண் சொல்ல, அது உனக்கா தெரியல நீ பண்ண தப்புன்னுட்டு. ஜாக்லின் உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னாக்க எப்படி உங்கள் 2 பேருக்கும் நடுப்புற சண்டை வந்திருக்கணும். அது நல்லா இருந்தது. ஒரு தடவை சண்டை போட்டிங்கன்னா ஐயோ சண்டை போடுறாங்களேன்னு பதறோம், ஆனால் திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா எங்களுக்கு பழகி போயிடும். இவர் இவங்களை திரும்ப திரும்ப போடுன்னு சொல்கிறாரா இல்லை ஏன் போட்டிங்கன்னு கேட்குறாரா நமக்கே புரியலிங்க. டெய்லி பார்த்துட்ருக்குறவங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வெளில என்ன நடக்கிறதுனே தெரியாது, அவங்களுக்கு என்ன புரியும் தெரியல. நீ வெளியில் பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மஞ்சரி கிட்ட ஏன் உனக்கு விஷாலை பிடிக்கல அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, எனக்கு பர்சனலாக விஷாலை பிடிக்கும், ஆனால் பிளேயராக அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பேசுகிறதுங்கும்போது பசங்க எல்லாருமா சேர்ந்து 12th முடித்ததும் அம்மாவை கடத்துனீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு அவரோட ஃபேமிலி மேட்டரை கேட்க, உடனே அவர் நான் கடத்தலை, அவங்க தான் என்ன கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்பை பற்றி பேசினாங்க. நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். சௌந்தர்யாவை செம்ம கமெண்ட்ஸு. உள்ளே வந்ததும் நீங்கள் வாழறீங்க இங்கேன்னு புரியுது, இந்த வீடை வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடுங்க, எல்லோரும் தோணுறத சொல்லிடிங்க அப்படின்னுட்டு நல்லா எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு செம்ம வைபுங்க. ரொம்ப நல்லா பாசிட்டிவாக பேசி, அதே சமயத்தில் கலாய்க்கிற இடத்துல கலாய்க்கிற விதமாக எல்லாருக்கும் சொல்லி நல்லா பேசிட்டு கிளம்பினாங்க. வெளியில் கார்டன் ஏரியாவில் அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா ரயானும் சவுண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரயான் சௌந்தர்யாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, நீ ஜாக்லினை இது பண்ணுற அப்படின்னுட்டு. அவங்க இல்லை நான் ஜாக்லின் பற்றி பேசலை, நான் எது பேசினாலும் அவளுக்கு நேரையும் பேசுகிறத தான் பேசுவேன்னு என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவகிட்ட பேசினாலே அந்த ஒரு கோபம் வந்துடுமோன்னு ஒரு இது இருக்குது, அதெல்லாம் பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஆஸ் யூஷுவல் உட்காந்து டிஸ்கஷன்ஸு. சரி இனிமையாவது நீ என்ன பேசுகிறேங்கிறத புரிஞ்சு பேசு அப்படின்னாங்க. அடுத்தது ரயான் ஃபேமிலி என்டர்டு. அவங்க அம்மாவும் சிஸ்டரும் இப்போ பிக் பாஸ் ஃப்ரீ சொல்லி ஆரம்பித்தார். இதுதாங்க ஃபேமிலி. பயங்கரமாக பேசினாங்க. அவங்க சிஸ்டர்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரயானுக்குள்ளே கூட்டின்னு போய் உட்காத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா பேசினாங்க. பேசும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மாவா நீ பண்ணுறது பிடிக்கல என்னன்னொன்னே ஏதோ ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாங்க. மேபி அவரும் சௌந்தர்யாவும் க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா என்ன தெரியல. இவங்க நிறைய தெலுங்குலேயே பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி தெலுங்கா, அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அம்மா வெளியில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பிஸியாக வச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க சிஸ்டர் அவங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் யாரெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, ஜாக்கு சவுண்டுன்னு கிடையாது, தீபக் அண்ணா மட்டும்தான். இந்த வீட்டில் யாருக்குமே உனக்கு பிடிக்கல. மஞ்சரி முத்து 2 பேரும் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது தப்புன்னு சொல்லி வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசி கடைசியில் ஜாக்கு கூட ஐயோ இவனுக்கு கொடுத்தது தப்போன்னு ஒரு ரெக்ரெட் பண்ணுற லெவலில் கொண்டு விட்டுட்டாங்க. உனக்கு கொடுத்து இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த வீட்டில் யாரையும் ட்ரஸ்டே பண்ணாத, உன்னால் மற்றவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. நீ 2 பேர் கூட ட்ராவல் பண்ணுற, ஆனால் உன் கேம் தான் ஸ்பாயில் ஆகிறது. மற்ற 2 பேரும் உன் கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுற நீ யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ஒன்லி இந்த 2 பேர் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. தீபக் அண்ணா ஏன் சொன்னார், டே இப்போயாவது உன் வீட்டு ஃபேமிலியோடையாவது டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுடா போடான்னுட்டு. நீ இவங்க 2 பேரோட மட்டும்தான் இருக்க. நீ தீபக் அண்ணா கூட க்ளோஸ் ஆவன்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், ஏன்னா இவங்க 2 பேரும் வெளியில் ஒரே சீரியல் பண்ணியிருக்காங்க. அப்படின்ன உடனே
ஆனால் அந்த 2 பேர் நீ 2 பேர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஆனால் அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் அவங்க எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வேறு யார்கிட்டேயும் பேசுறதில்ல. இதெல்லாம் சொல்லி இவரை பயங்கரமாக பேசி அவங்க ஒரு ஃபயர் மோட்லேயே இருந்தாங்க அவங்க சிஸ்டர். ஸ்டோர் ரூம் வழியாக அவங்களுடைய கிட்ஸ் வராங்க. இந்த சிஸ்டரோட கிட்டு, இன்னொரு சிஸ்டரோட ஒரு கிட்டும் 2 பேரும் வராங்க. இப்போ வந்தோடனே இவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் முரண்பாடு ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம்ங்கிற அதே இதை கேட்ட உடனே அவங்க அக்கா ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சரி அண்ட் முத்து, நீங்கள் 2 பேரும் பண்ணதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது ஏன் பண்ணினீங்கன்னு கேட்கல, நீங்கள் பண்ணினதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. இவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறத பக்கமாக இந்த சோஃபாவில், அந்த சோஃபாவில், கார்டன் ஏரியாவில், லிவிங் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பேசினது தப்புன்னு காமிக்கணுன்னா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிவிட்டு நீ டிசர்வ்னு நிரூபிச்சிட்டு வா அப்படின்னு இவருக்கு ஒரு அடி பழிச்சுன்னு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பயங்கர ஹார்ஷாக ரொம்ப இது பண்ணுற மாதிரி, எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே அந்த மாதிரி இருந்தது. தீபக் அண்ணாவோட கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கலகலப்பாக்குற மாதிரி, ஆனால் அதுவும் அதே சீரியஸ் டோனில் தான் வந்தது. அவங்க வெளியில் எல்லோரும் போனதுக்கப்புறம் ரயான் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசினீங்க? இன்றைக்கி இவ்வளோ ஃபேமிலி வந்தது, யாருமே இவ்வளோ சீரியஸாக பேசலை. என்கிட்ட உள்ளே சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் பண்ணினேன் இல்லை, அது ஏன் வெளியில் எல்லாருக்கும் எதிர்த்தாப்பில் ஏன் பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதுதான் கண்டென்ட்டு, எங்களை பேச சொல்லி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் அவங்க தெலுங்கில் பேசினாங்க, கீழே கேப்ஷன் போயிட்டு இருந்தது தமிழில், எங்களை பேச சொல்லி அனுப்பினாங்க. பட் ரயான் ரொம்ப தப்பு, அவங்க எல்லாரையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க. மற்ற ஃபேமிலியில், அதுவும் தீபக் ஃபேமிலிலாம் அருணுக்கு சொல்கிறதையே சுகர் கோட்டடாகவே கேட்டாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக பேசினது அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க வெளியில் கிளம்பி போன உடனே, ஐ எம் சாரி கைஸ், யாராவது ஏதாவது தப்பாக பேசியிருந்தாங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இவருக்கு உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் டெய்லி படுத்து தூங்கி எழுந்து ஒவ்வொருத்தர் என்ன இதில் இருக்காங்க இவங்களுக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு ஜாக்கும் ரயானும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, நான் என்னோடய கேம் சரியில்லைன்னு சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது, உன்னோட ஃபேமிலி முத்து சொல்கிறாங்க, இந்த பாரு, அவங்க பார்வையில் ஒரு அக்காவாக இருந்து அவங்க பேசுகிறது சரிதான், நீ இதை தப்பாக எடுத்துக்காத, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் குத்தமாகவே தெரியல அப்படிங்கும்போது ரயான் எது செஞ்சாலும் அதை பேசியே மாற்றிடுறாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். ஓவரால் டே வாஸ் வெரி குட். எல்லா ஃபேமிலியும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்ச கேள்விகளெல்லாம் கேட்டாங்க. இதுலேருந்தே நிறைய கண்டஸ்டன்ட் கிடச்சிருப்பாங்கங்க பிக் பாஸுக்கு அடுத்த சீசனுக்கு. ஸோ நாளைக்கு எந்தெந்த ஃபேமிலி வராங்க, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.